இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் செர்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி சிறுவத்தூர் கிராமத்தில் பாழடைந்த நிலையில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகம். மழையில் நனைந்து ஆவணங்கள் வீணாகி வருவதால் சீரமைக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. தஞ்சை பெரிய கோயில் சித்திரை பெருவிழாவையொட்டி மே 7ஆம் தேதி தேரோட்டம். ராஜ வீதிகளை ஆய்வு செய்த மாநகராட்சி மேயர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் முக்கிய சாலைகளில் சுற்றித் திரிந்த மாடுகளை பிடித்த நெல்லியாளம் நகராட்சி நிர்வாகம். 5000 ரூபாய் அபராதம் விதித்து மாடுகளை பெற்று சென்ற உரிமையாளர்கள். ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பாசன குளங்களில் வனத்துறையினர் திடீர் ஆய்வு. வனத்துறையினரின் ஆய்வுக்கு காரணம் தெரியாமல் குழப்பமடைந்த விவசாயிகள். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் 25 நாட்களாக தேங்கி கிடக்கும் கழிவு நீர். பொதுமக்களின் அவல நிலையை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி சிறுவத்தூர் கிராமத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை சீரமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுவத்தூர் கிராமத்தில் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்கள் வசிக்கும் இடத்திற்கு பட்டா, வயல்களுக்கு சிட்டா மற்றும் பல்வேறு வருவாய்த்துறை சார்ந்த அத்தியாவசிய காரணங்களுக்காக கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலக கட்டிடம் முறையான பராமரிப்பின்றி முட்புதர்கள் படர்ந்து எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் காணப்படுகிறது. இந்த கட்டடம் கடந்த 2004ஆம் ஆண்டு 4,62,200 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. ஆனால் முறையான பராமரிப்பின்றி கட்டிடம் சிதலமடைந்ததுடன் சுற்றுச்சுவர் கேட் உடைக்கப்பட்டு பல ஆண்டுகளாகியும் சீரமைக்கப்படாமல் உள்ளது. அத்துடன் கிராமத்தின் நிலம் மற்றும் வீட்டுமனை உள்ளிட்ட வருவாய்த்துறையின் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் மழைநீர் கசிவால் அழிந்து வருகிறது. எனவே கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை விரைந்து சீரமைத்து தர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை பெரிய கோயில் சித்திரை பெருவிழா தேரோட்டத்தை ஒட்டி தேர்வலம் வரும் ராஜ வீதிகளை மாநகராட்சி மேயர் நேரில் ஆய்வு செய்தார். தஞ்சை பெரிய கோயில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது. தொடர்ந்து 18 நாட்கள் சுவாமி வீதி உலா நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் மே 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இவ்விழாவில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரவுள்ள நிலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தேரோட்டத்தை ஒட்டி தேர்வலம் வரும் 4 ராஜ வீதிகளை மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேல ராஜவீதி, வடக்கு ராஜவீதி, கீழ ராஜவீதி, தெற்கு ராஜவீதி என தேர் வலம் வரும் 4 ராஜ வீதிகளிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவும், தேர் வலம் வரும் சாலைகளில் தார் சாலைகள் அமைக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அத்துடன் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நிழற்குடைகள் அமைக்கவும், ராஜவீதிகளில் மழைநீர் வடிகால்வாய்கள் மூடப்படாமல் உள்ள இடங்களில் தடுப்பு வேலிகள் அமைக்கவும் மேயர் சன் ராமநாதன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பந்தலூர் முக்கிய சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடிக்கும் பணியில் நெல்லியாளம் நகராட்சி நிர்வாகம் தீவிரம் காட்டி வருகிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மெயின் பஜார் பகுதியில் அதிகளவு வாகனங்கள் வந்து செல்கின்றன. இந்நிலையில் பந்தலூர் பகுதியில் உள்ள வளர்ப்பு மாடுகள் சாலைகள் நடுவே சுற்றித் திரிவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அத்துடன் மாடுகள் பேருந்து நிழற்குடைகளில் சாணமிட்டு சிறுநீர் கழிப்பதால் பேருந்துகளுக்கு காத்திருக்கும் மக்கள் துர்நாற்றத்தால் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதேபோல் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வியாபார சங்கங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தனர். இந்நிலையில் நெல்லியாளம் நகராட்சி ஆணையாளர் முனியப்பன் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் பந்தலூர் பகுதியில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து நகராட்சி வளாகத்தில் கட்டி வைத்தனர். இதனை அறிந்த மாட்டின் உரிமையாளர்கள் நெல்லியாளம் நகராட்சி ஆணையாளரை சந்தித்து மாடுகளை விடுவிக்கும்படி கோரிக்கை விடுத்தனர். பின்னர் ஒரு மாட்டிற்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில்
அபராதத்தை செலுத்திவிட்டு இனி இதுபோன்று நடக்காது என்று கையெழுத்து போட்டுவிட்டு மாடுகளை அழைத்து சென்றனர். இனியும் மாடுகள் பிடிக்கப்பட்டால் கோசாலைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் மீண்டும் பெற முடியாது என்றும் அதிகாரிகள் எச்சரித்து அனுப்பினர். ஸ்ரீவைகுண்டம் பகுதி குளங்களில் வனத்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் காரணம் தெரியாமல் விவசாயிகள் குழப்பமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் மருதூர் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் அணைகள் மூலமாக 53 பாசன குளங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த குளங்கள் அனைத்தும் நீர்வளத்துறை பராமரிப்பில் உள்ளன. இந்நிலையில் ஸ்ரீவைகுண்டம் வனசரகர் பிருந்தா உள்ளிட்ட வனத்துறை அதிகாரிகள் வெள்ளூர் குளம், பெருங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ஏற்கனவே ஸ்ரீவைகுண்டம் அணைப்பகுதி முதல் தாமிரபரணி ஆற்றின் கீழ் பகுதி வரை வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் கருவேல மரங்களை அகற்றவும் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிகள் போதும் வனத்துறை தடை விதிப்பதால் தாமிரபரணி ஆற்றில் இருந்து வனத்துறையை அகற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் பாசன குளங்களில் வனத்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டது விவசாயிகள் மத்தியில் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக வனத்துறையினரிடம் கேட்டபோது வனத்துறை உயரதிகாரிகளின் வழக்கமான ஆய்வு என்றும் குளங்களின் மொத்த நீர்பிடிப்பு, குளங்களுக்கு வரும் பறவைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் வனத்துறையினரின் இந்த திடீர் ஆய்வால் அப்பகுதி விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். தாராபுரத்தில் 200 பேர் பங்கேற்ற மௌனநந்தர் கலைக்குழுவின் வள்ளி கும்மியாட்ட கலை நிகழ்ச்சி பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கொண்டரசம்பாளையம் கிராமத்தில் காளியம்மன் கோயில் வளாகத்தில் மௌனானந்தர் கும்மி கலை குழுவினர் சார்பில் வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஒரே இடத்தில் 200 கலைஞர்கள் இணைந்து ஒரே மாதிரியான பாரம்பரிய உடையணிந்து வள்ளி கும்மி ஆட்டம் ஆடினர். இதில் விநாயகர் துணையுடன் முருகப்பெருமானை திருமணம் செய்தது வரையிலான பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி நடனமாடி அசத்தினர். இந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை காண தாராபுரம், அலங்கியம், தளவாய்ப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் வருகை தந்து கண்டுகளித்தனர். கொங்கு மண்டலத்தில் வள்ளி கும்மியாட்ட கலை புத்துயிர் பெற்று வரும் நிலையில் காலத்தால் இந்த கலை அழியாத வகையில் அரசு விழாக்களில் வள்ளி கும்மி நிகழ்ச்சியை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று நடன ஆசிரியர்கள் கேட்டுக் கொண்டனர். கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி கோயிலில் இன்று சூரியன் தன் ஒளிர்கதிர்களால் இறைவனை வழிபடும் சூரிய பூஜை நடைபெற்றது. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களில் ஒன்று தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பெரிய நாயகி நாகேஸ்வர சுவாமி கோயிலாகும். இக்கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 11, 12, 13 ஆகிய 3 நாட்கள் சூரியன் தன் ஒளிர்கதிர்களை இறைவன் மீது படர செய்து பூஜிக்கும் அபூர்வ நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வே சூரிய பூஜை எனப்படுகிறது. அதன்படி இன்று காலை சூரிய உதயத்தின் போது சூரிய கதிர்கள் இறைவனை வழிபடும் சூரிய வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் நாகேஸ்வர சுவாமிக்கும் பெரிய நாயகி நடராஜ பெருமான் மற்றும் சூரிய பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அபூர்வ நிகழ்வை கண்டு களித்தனர். போஸ்டர் செர்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் பக்தர்களின் வசதிக்காக தொழிலதிபர் ஒருவர் பேட்டரி வாகனத்தை நன்கொடையாக வழங்கினார். பழனி முருகன் கோயில் மலையடிவாரத்தில் உள்ள கிரிவல பாதையில் தனியார் வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பேட்டரி கார், பேட்டரி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பக்தர்களின் வசதிக்காக தொழிலதிபர் ஒருவர் 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேட்டரி வாகனத்தை நன்கொடையாக வழங்கினார். ஒரே நேரத்தில் 22 பேர் அமர்ந்து செல்லக்கூடிய இந்த வாகனத்தில் பக்தர்கள் ஆர்வமுடன் பயணம் செய்தனர். கோவில்பட்டியில் வெயிலில் பணிபுரியும் போக்குவரத்து போலீசாருக்கு தர்பூசணி ஜூஸ் வழங்கப்பட்டது. வெயிலில் பணியாற்றும் போக்குவரத்து போலீசாருக்கு ஜூஸ், மோர் போன்ற குளிர்பானங்களை வழங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து கோவில்பட்டி நகரில் போக்குவரத்து போலீசாருக்கு டிஎஸ்பி ஜெகநாதன் முன்னிலையில் தர்பூசணி ஜூஸ், மோர் போன்ற குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கொடைக்கானல் நகராட்சி சார்பாக செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது.
கோடை விடுமுறை தொடங்கியதை அடுத்து சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்து வரும் நிலையில் நகராட்சி சார்பில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. படகு இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள செல்ஃபி பாயிண்டில் வீடியோ எடுக்க 30 வினாடிக்கு 100 ரூபாய் வீதமும் 60 வினாடிக்கு 150 ரூபாய் வீதமும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனை படகு சவாரி செய்து வரும் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி பாயிண்ட் வீடியோ எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பாப்பமாள்புரம் பகுதியில் அமைந்துள்ள பழமையான ஊர்காத்த மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்கும் விழா நடைபெற்றது. இதில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் அலகு குத்தியும் அக்னி சட்டி எடுத்தும் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக வந்தனர். அத்துடன் ஏராளமான பக்தர்கள் பூக்குழி இறங்கி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். அத்துடன் ஊர்காத்த மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் செய்யப்பட்டன. சாட்சி வச்சு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பகுதியில் பிரசித்தி பெற்ற பள்ளத்து கருப்பனார் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் 2 வருடங்களுக்கு ஒருமுறை சித்திரை மாதத்தில் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு கருப்பனருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருவிழா நடைபெற்றது. நள்ளிரவில் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கிடாக்களை வெட்டி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் சேலம், தருமபுரி, கரூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இக்கோவிலில் திருவிழாவின் போது மட்டுமே மணி அடிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த 26 பேரின் ஆன்மா சாந்தியடையும் வகையில் நெல்லையில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டது. காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் சுற்றுலா தலத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் பலியாகினர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடையும் வகையில் பல்வேறு இடங்களிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நெல்லை மாவட்டத்தில் அதிமுகவினர் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். அத்துடன் உயிரிழந்தவர்களின் ஆன்மா இறைவனடி சேர வேண்டி கோயில் கொடிமரத்திற்கு அருகே மோட்ச தீபம் ஏற்றி திருவாசகம் பாடி வேண்டுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஸ்ரீ ஹரிகிருஷ்ண பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவ திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவ திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீ ஹரிகிருஷ்ண பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி சமேதராய் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். புஷ்கரணியை 3 முறை வலம் வந்த தெப்பத்தை பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் வழிபட்டனர். அப்போது வண்ணமிகு வான வேடிக்கை நடத்தப்பட்டது. பஹல்காம் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சுற்றுலா பயணிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வாணியம்பாடி அருகே உள்ள தனியார் கல்லூரி மாணவிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து மாணவிகளும் ஆசிரியர்களும் தீவிரவாதத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தருமபுரியில் 100 டிகிரி கொளுத்தும் வெயிலில் மயில் தோகை விரித்தபடி ஆடியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாசரப்பட்டி பகுதியில் உள்ள விளைநிலங்களில் 20க்கும் மேற்பட்ட மயில்கள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிந்தன. உணவு தேடிக் கொண்டிருந்த ஆண் மயில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தோகை விரித்தாடியது. இந்த அழகிய காட்சிகளை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்தனர்.